ப்ளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து அளவு எடுப்பாங்க. நான் வந்து யார் வந்து எப்படி எடுப்பாங்க, அதனால என்ன கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் என்ன மெத்தடில் வந்து அளவெடுப்பேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து முழுக்க பிகினர்ஸ்க்கு மட்டும்தாங்க, டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் எல்லா வகையான எல்லா சைஸ்க்கும் உண்டான கழுத்து சுற்றளவு வந்து உங்களால் வைக்க முடியும். சரிங்களா? இப்போது நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கிறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து அளவெடுப்பாங்க. அளவு ப்ளவுஸை இப்படி நேராக போட்டு எடுத்து விட்டுட்டு இப்படி வந்து வச்சு அளவெடுப்பாங்க. இப்போ இது வந்து எட்டரைன்னு இருக்கும்போது இதை 2ஆக டிவைட் பண்ணி 4.25 இப்படியும் எடுப்பாங்க. ஆனால் இப்படி எடுக்கக்கூடாது, அது ரொம்ப ராங். அப்படி எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போது நான் வந்து இதில் அளவு வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க. இப்போது நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்படி போட்டிருக்கேன். சாரி, லைனிங்கை இது வந்து ஃபோல்டு பண்ணது வந்து என்ன பார்த்தது மாதிரி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கரபாகம் இருக்கிறதுல இது வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மாதிரி போட்டிருக்கேங்க. இந்த பக்கம் வந்து அந்த வெட்டு பகுதி வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இது வந்து அன்னீவனாக இருக்கும். நம்ம வெட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அன்னீவனாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கரெக்டான ஒரு தையல், அதாவது கரெக்டான ஒரு லைன் போட்டு இந்த எட்ஜை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் எப்பயும் போல் நம்ம வந்து ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து நான் விட்டு எடுத்தாச்சு. இப்படி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்பக்க உயரம் வந்து எடுக்க போகிறோம். பின்பக்க உயரம் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க. இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, பின்பக்கம் வந்து டாட் பிடிச்சிருப்போம். இந்த டாட்டையும் ஷோல்டரை வந்து இப்படி ஷோல்டர் வந்து இப்படி 2ஆக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த டாட்டையும் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி தைக்கணும். அதாவது இந்த லைன் எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருந்து இந்த லாஸ்ட் எட்ஜ் வரையும் இந்த இடம் வரையும் நம்ம வச்சுட்டு இங்கே வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கணும். நல்லாவே இழுத்து வைக்கலாங்க. இந்த மாதிரி இழுத்து வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறம் அதாவது இது வந்து கரெக்டான அளவில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு மார்க் பண்ணணும். இப்போது இந்த மார்க்கையும் நான் வந்து இந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன் வந்து இப்படி போட்டுக்கிறேன். இதுதான் வந்து பின்பக்க உயரம் வந்து நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் கழுத்து சுற்றளவு தான் வைக்க போகிறோம். கழுத்து சுற்றளவு நான் சொன்ன மெத்தட், ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொன்னேன், அது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து வைக்காதீங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸை வந்து இப்படி போட்டுக்குவாங்க. இப்படி போட்டு இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இப்போது இந்த எட்ஜ், இந்த லைன் கிட்ட இந்த எட்ஜ் வர மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த எட்ஜு, அதாவது இந்த மடிப்பு பாகமும் இதுவும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இந்த மடிப்பு பாகமும் இதுவும் ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி வச்சுக்குவாங்க. இதில் இருந்து இது வந்து இப்படி வர்ற மாதிரி கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க. இது கரெக்டாக தையலுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ண, அதாவது கரெக்டான அளவு ப்ளஸ் தையலுக்கு உண்டான அளவு இப்படி வந்து மார்க் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலும் அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து மேக்ஸிமம் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு கூட ஓகேங்க. நீங்கள் சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அகலமாக வரும். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 2.25 வந்து இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 அளவு வந்து கிடையாதுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் கரெக்டான அளவுன்னு இதுலேயே வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்படியும் கட் பண்ணக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். அதே போல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து இப்போது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து கரெக்டாக இப்போ ஒருத்தவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ டெய்லர்ஸ்க்கு வந்து தெரியும் இல்லைங்களா, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.25
அந்த அளவு எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கழுத்து சுற்றளவு அதாவது லீனாக ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 2.25 இன்ச் கழுத்து சுற்றளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதே வந்து மீடியமாக இருக்காங்க, ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஒல்லியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வந்து வைக்கணும். அதே போல் ஃபேட்டாக இருக்காங்க, ஃபேட் வந்து அகலமாகவே இருக்கிறாங்க, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2.25 வந்து வைக்கணும் கழுத்து சுற்றளவு. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர்னா இப்போ பிகினஸாக இருந்தாலுமே அவங்க டெய்லர் தான். ஒரு டெய்லருக்கு வந்து ஒரு கஸ்டமர் துணி தைக்க கொடுக்க வந்தாங்கனாலே அவங்களோட உடம்பு கண்டிஷன், பாடி கண்டிஷன், இவங்க ஒல்லியாக இருக்காங்க, இவங்க நார்மலாக இருக்காங்க, இவங்க ஃபேட்டாக இருக்காங்க, மூணுமே நமக்கு வந்து அதை பிரித்து பார்க்குறது வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதே போல் நம்ம லீனாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு 2.25 இன்ச் வைப்போம், நார்மலாக இருக்காங்களா அவங்களுக்கு 2.5 வைக்கலாம், ஃபேட்டாக இருக்காங்களா அவங்களுக்கு 2.25 வைக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு இது வந்து 100% வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். நான் வந்து என்னோடய கேரியரில் நான் கழுத்து சுற்றளவு அளவெடுத்தோ, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷோல்டரில் இருந்து இந்த ஷோல்டர், அதாவது நம்மளோட மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறவங்களுமே பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போதுமே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வந்து அளவெடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப வந்து நம்ம ஃபார்முலா படி போகிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ரொம்ப லீனாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் வந்து நியூலி மேரிட், அந்த மாதிரிலாம் லீனாக இருக்கிறவங்களுக்குலாம் 2.25 வந்து ஓகே. எனக்கு வந்து சப்போஸ் வந்து கழுத்து ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து கழுத்து ப்ராடாக வைக்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா கழுத்து சுற்றளவு லீனாக இருக்கிறவங்களுக்கு 2.25, சரிங்களா? நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 2.5, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு 2.25. இந்த மெஷர்மெண்ட் படி வச்சாலே நீங்கள் வந்து கழுத்து சுற்றளவு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணவே கூடாது. இந்த அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேட்டாகவும் இல்லை லீனாகவும் இல்லை, நார்மல் பர்சன். ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2.5 இன்ச் வந்து வைக்க போகிறேன். 2.5 இன்ச் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் இருந்து 2.5 இன்ச்சு கிட்ட கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சில் தாங்க வைக்கணும். 2.5 தாண்டி வந்து போயிடக்கூடாது. கரெக்டாக வந்து அந்த 2.5 இன்ச்சில் முடிகிறது மாதிரி நீங்கள் வைக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கேருந்து 2.5 இன்ச் வந்து வச்சுருங்க. இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா தையலுக்கு விடணுமான்னு கேட்பீங்க. தையலுக்கெல்லாம் விடவே கூடாது. கரெக்டாக இந்த எட்ஜில் இருந்து இது வரையும் நீங்கள் 2.5 இன்ச் எடுத்தீங்கன்னா நார்மலான உங்களுக்கு. இதோட கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா 1/4 இன்ச் குறைச்சிங்கன்னா லீனாக இருக்கிறவங்களுக்கு, இதோட 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு. அவ்வளவே தாங்க. கழுத்து சுற்றளவு ஈஸியாக வந்து நீங்களும் எடுக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். இனிமேல் கழுத்து சுற்றளவில் உங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.